வெல்கம் டு நம்ம சேனல். I'm உங்கள் கணேஷ். இந்த வீடியோவில் IBPS PO ப்ரிலிம்ஸ்க்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் சொல்ல போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ஒரு நாளுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் வந்து எஃபர்ட் போட்டு படிச்சிருக்கோம். நாளைக்கு எழுத போகிற அந்த ஒரு நாள் உங்களோட லைஃபே மாற்ற போகுது. ஸோ அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நீங்கள் ரெடி ஆகணும், எவ்வளோ மனசை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை வந்து ப்ரிப்பரேஷனோ ப்ராக்டிஸோ கிடையாது. நம்ம மனசை வந்து எப்படி நம்ம தயார்படுத்திக்கணும், பார்த்துக்கலாம்ப்பா மனசிட்ட வந்து ஆல் இஸ் வெல் சொல்லணும். முக்கியமாக பயந்துடக்கூடாது, நர்வஸ் ஆகக்கூடாது. என்னென்ன அன்வான்டாக வருமோ, முக்கியமாக நெகட்டிவ் தாட்ஸ் வந்து மண்டையில் இருக்கக்கூடாது. ஐயோ நம்ம அப்படி ஆயிடுச்சுன்னா, ஐயோ கொஸ்டின் கஷ்டமாக வந்துருச்சுன்னா, ஐயோ அப்படி வந்துருச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே கூடாது. ஃபுல்லாகவே பாசிட்டிவாக தான் நினைக்கணும். எப்படி பாசிட்டிவாக நினைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவோம், நம்ம வந்து எப்படி நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம், ஒரு நம்ம போஸ்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா எப்படி நம்மளோட ஃபஸ்ட் மந்த் சேலரி இருக்கும், இந்த மாதிரி உங்களோட ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 1% கூட நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ஸோ நான் எக்ஸாம் எழுத போகிறப்ப வந்து உங்கள் அம்மா அப்பாட்ட வந்து ஒரு ப்ளெஸ் வாங்கிட்டு, உங்களோட டீச்சர்கிட்டலாம் ஒரு ஃபஸ்ட் நான் ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு, ஸோ உங்களோட வெல்விஷன் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள்ட்டலாம் ஒரு நல்ல விதமாக ஒரு பாசிட்டிவாக சிரித்த முகத்தோட போய் எக்ஸாம் எழுத போங்க. கண்டிப்பாக ஏன்னா ஒரு நல்ல வேக்கன்சி இருக்குது மக்களே. ஸோ IBPS PO ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசெண்டாக கூட 1500 ஒரு சர்க்குலர் வந்துருந்துச்சு ஆட் ஆகும் அப்படின்னு, ஒரு அரௌண்ட் 8500 ப்ளஸ் வேக்கன்சிஸ், சரியான வேக்கன்சிஸ். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த போஸ்டிங்கை வந்து அழகாக அடிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே பயம் வரும். ஸோ சொல்கிறேன். ஸோ வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பேசலாம். வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. மண்டேலேருந்து IBPS PO மெயின்ஸ்க்கான இது ஷெடியூல் நீங்கள் காலையில் நான் காமிச்சிருந்தேன். கேஆர்லாஜிக்ஸ் ஆப்பில் போனீங்கன்னா ஷெடியூல் இருக்கும். IBPS PO மெயின்ஸ்க்கு ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்க போது ஆக்டிவ்லாம் எல்லாமே மெயின்ஸ் லெவல் சிம்பிளிஃபிகேஷன், மெயின்ஸ் லெவல் ரவுண்ட் நம்பர்லேருந்து மெயின்ஸ் நம்பர் குவாட்ராட்டிக்லேருந்து எல்லாமே கேஷ்லெட்ஸ் டேட்டா எஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு பக்காவான கிராஷ் கோர்ஸ். மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் வாங்குறவங்களுக்கு இந்த மந்த்து வர மட்டும் 30th வரைக்கும் மட்டும் அஃபேர்ஸ்களோட பேக்கேஜ் வந்து நம்ம ஃப்ரீயாக ஆட் பண்ணுறோம். எந்த மெயில் ஐடி நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே மெயில் ஐடியில் இந்த இதில் மட்டும் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் அஃபேர்ஸோட க்ளவுடோட பேக்கேஜ் வந்து உங்களுக்கு, ஏன்னா அடுத்தவங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறப்போ உங்கள் அஃபேர்ஸ்களோட பேக்கேஜ் தேவைப்படும் மெயின் CAக்கு. ஸோ ஆட் ஆன் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஹால் டிக்கெட் கன்ஃபார்மாக வச்சுக்கணும். ஹால் டிக்கெட் வந்து நான் ஏன் மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நாளைக்கு கொண்டு போயிருவீங்க எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டில் இதை வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் ப்ரிலிம்ஸோட ஹால் டிக்கெட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்டில் எனக்கு வந்து ஒவ்வொரு மெயின்ஸ்க்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 10 கால் நான் வரும், சார் மிஸ் பண்ணிட்டேன் சார், என்ன பண்ணுவாங்க சார், விடுவாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக ஹால் டிக்கெட் ப்ரிலிம்ஸ் மஸ்ட்டு. அதை வந்து ஒரு பத்திரமா முடிச்சுட்டு வச்சுக்கோங்க. நிறைய பேர் கொடுத்துட்டு வந்துடுவாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது கண்டிப்பாக அது கேட்குறாங்க மெயின்ஸ்க்கு, ஓகேவா. ஸோ ஹால் டிக்கெட்டுக்கான ப்ரிலிம், அதாவது ரஃப் ஷீட்டோடய சேர்த்து ஹால் டிக்கெட்டையும் கொடுத்துட்டேன் சார் இப்படிலாம் சொல்லுவாங்க. என்னடா அது உண்மையில் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ பத்திரம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபோட்டோ மக்களே. ஸோ மினிமம் 3 ஃபோட்டோஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப் வித் ஜெராக்ஸ். ஐடி ப்ரூஃப் வித் ஜெராக்ஸ் ஒரு 2 ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. ஆதார் ஆர் டிரைவிங் லைசன்ஸ் ஆர் எய்தர் டிரைவிங் லைசன்ஸ் ஆர் பேங்க் பாஸ்புக், என்ன உங்கள் ஹால் டிக்கெட்டில் மீன் பண்ணியிருக்காங்களோ வச்சுக்கோங்க. முக்கியமாக எல்லாருமே ஆதார் இருக்கும், ஓட்டர் ஐடி இருக்கும் இல்லையா, இல்லை ஆதார் ஆர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும். 2 ப்ரூஃப் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி மினிமம் 3 ஃபோட்டோ வந்து என்ன நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஒட்டியிருந்தீங்களோ அதே ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஓகேவா. முக்கியமாக ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க. ஐடி ப்ரூஃபையும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா அங்கே போய்ட்டு காலேஜ் ஒரு 10 ரூபா கொடுத்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரியும் நிறைய சம்பவம் நடக்கும். ஐடி ப்ரூஃப் வச்சுருப்பாங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்க முடியாமல் போயிடுவாங்க, அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ டைம் டிலே ஆயிரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதே மாதிரி கரெக்டாக எக்ஸாம் டைமுக்கு போங்க. காலேஜில் வந்து நான் ரிவ்யூ போகலையா, ஒரு பேட்சுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 பேராச்சும் லேட்டாக வந்துட்டு திருப்பி வெளியே போகிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் பஸ்ஸு லேட் ஆகலாம், ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்கலாம். நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக 8 மணி ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னா கண்டிப்பாக 8 மணிக்கு போயிருங்க. ஸோ 8:30 வரைக்கும் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பட் நீங்கள் அது நினச்சிட்டு போகக்கூடாது. நம்ம முன்னாடியே 8 அப்படின்னா 8க்கு போயிடணும், ஓகேவா. 9 மணிக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம மேட்ருக்கு வருவோம். ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போயே வந்து ஐயோ என்ன கட் ஆஃப் இருக்கும், ஏன்னா போன வருஷம் கட் ஆஃப் என்ன எவ்வளோ வரும், எதையுமே திங்க் பண்ணாதீங்க சரியா. நீங்கள் ரொம்ப பிளாங்காக இருக்கணும். இப்போ வந்து
மைண்டை வந்து ஃப்ரீயாக மட்டுமே தான் வச்சுக்கணும். எக்ஸாம் சென்டரில் வரைக்கும் படிக்கிறது, இப்போ ரிவைஸ் பண்ணுறது எதுவுமே இல்லாமல் கூல் மைண்டாக இருக்கணும். முக்கியமாக அந்த கட் ஆஃப் பற்றிலாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. போன வருஷம் கட் ஆஃப் என்ன, இந்த வருஷம் என்னன்னு சொல்லி எதையுமே டிசைட் பண்ணாதுங்க. கொஸ்டின் வந்து எய்தர் டஃப்பாக இருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். அதனால நம்ம பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அங்கே போனால் தான் நமக்கு தெரியும். புரியுதா? ஸோ அப்போ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஐயோ கஷ்டமாக இருக்கே, ஐயோ ஏன்னா ஐபிபிஎஸ் பிஓலாம் நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. கஷ்டமாகவும் கேட்கலாம், ஈஸியாகவும் கேட்கலாம். அப்போ நம்ம கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம கஷ்டம் அப்படின்னா எல்லாத்துக்குமே கஷ்டம் தான்ப்பா. அப்போ அந்த கஷ்டமான கொஸ்டினுக்கு வந்து நம்ம என்ன அக்யூரஸியாக போடணும், அக்யூரஸி ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்யூரஸியாக போடணும், அதை மட்டும் தான் நீங்கள் திங்க் பண்ணணும். ஈஸியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ அட்டம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டை வந்து நீங்கள் உள்ளே வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். நம்ம அதுக்கு தான் நம்ம நிறையா மார்க்லாம் போடுறோம், டுமில் செஷன்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இஷ்டத்துக்கு குத்திடக்கூடாது. அக்யூரசி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் அக்யூரசி ரொம்ப மேஜர் ப்ளே பண்ணும். ஏன்னா நீங்கள் நிறையா எக்ஸாம்ஸோட நீங்கள் ஸ்கோர்ஸ் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் இயர் சரி, இப்போயும் சரி, நான் வந்து ஒரு 60 தான் சார் போட்டேன், ஏன்னா என்னோடய ஸ்கோர் 65, 57 போட்டேன், ஸ்கோர் 62 அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அக்யூரசி ரொம்ப 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 முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நமக்கு உள்ளே போயிட்டோம், எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில காலேஜில் வந்து சிஸ்டம் ப்ராப்ளம் வரும். சில காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்விஜிலேட்டர் நசம் வாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அதை இதை கொண்டு வா அப்படின்னு எல்லாத்துக்குமே ரெடியாக போங்க மக்களே. உங்கள் மைண்ட் செட் வந்து என்னென்னாலும் பார்த்துக்கலாம். நம்ம வந்து எக்ஸாமில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக எல்லாமே நம்ம அடிக்கணும், அதை மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கும் நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷ் ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் என்ன ஓப்பன் ஆகும், காயின்ஸ் ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாபிக் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கிலீஷ் வந்து நீங்கள் முக்கியமாக நிறையா அந்த 2 ஆப்ஷன்ஸ் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், தெரியாத மாதிரி இருக்கும். 3 வந்து ரூல்ட் அவுட் பண்ணிடுவீங்க, இதுவா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷில் வந்து அந்த அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு நம்மளாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து பெருசாலாம் கரெக்டாக வராது, ஆனால் ரீசனிங் காயின்ஸ் நல்லா பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளை மாதிரி பீஸுங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு கொடுக்கறத மட்டும் அக்யூரஸியாக ஒரு 10, 12, 13 ஐ எம் நாட் ஷுர், பிகாஸ் பேஸ்ட் அந்த கொஸ்டினை பொறுத்து. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு வந்து ரொம்ப ஐயோ அதுவான்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அக்யூரஸியாக மட்டும் தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் ஒரு சேஃபர் அட்டம் மாதிரி ஒரு 12, 13, 14, 15 அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு வாங்க. மேபி உங்கள் கொஸ்டின் ஈஸியாக இருக்குது, ஸ்டோரி பேசிஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. பட் சொல்ல முடியாது பிஓ ப்ராப்ளம்ஸ் எப்படி வருது அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து என்ன வரும், குவான்ஸ் வரும், இங்கிலீஷ் குவான்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன மைண்ட் செட் வச்சுருப்பீங்கன்னா, ஸோ குவான்ஸ் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ எல்லாமே 35 கொஸ்டின் வருது இல்லையா. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த 10 கொஸ்டின் ஷுவராக வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் மக்களே. நான் மேக்ஸிமம் லாஸ்ட் டைம் ப்ரெடிக்ட் பண்ணதும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆர்ஆர்பி கிளர்க்குக்கும் ப்ரெடிக்ட் பண்ணதும் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா 35 கொஸ்டின்மே நீங்கள் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குமா, எல்லாமே டிஏவாக இருக்குமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. உள்ள ஷஃபுல் ஆகிருக்கும், நீங்கள் போய் தேடணும். கண்டிப்பாக அட் மினிமம் ஷுவராக சொல்கிறேன் 10 கொஸ்டின் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீட் மேக்ஸில் இருக்கலாம். ஸ்பீட் மேக்ஸ் அப்படின்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ராடிக், ஓகேவா. ஸோ இதில் மினிமம் 10 மார்க் இருக்கலாம். ஆர் நம்ம லக்கு, நம்ம நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின் இருக்கலாம் ஷுவராக, ஓகேவா. மினிமம் 10, நமக்கு 10 வந்துச்சுனாலும் ஓகே தான். 10 அடிச்சிடணும், கண்டிப்பாக நீங்கள் அடிச்சே ஆகணும். அதே மாதிரி இது 15 வந்தாலுமே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிஐ. ஸோ டிஐ வந்து 2 செட் இருக்கலாம். ஸோ ஆர் எய்தர் 3 செட்டு கூட இருக்கலாம். ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்னால ஸோ ஷுவராக 2 செட் இருக்கலாம். 3 வந்தால் பட் என்ன வந்தால் ஒரு கேஸ்லெட்டை கேட்டு விட்ருவாங்க. அப்போ என்னாவும் அந்த கேஸ்லெட் டச்சே பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். அப்போ தான் வந்து எல்லாருமே அந்த கான்ஸில் டஃப்னு ஃபீல் பண்ணுற மாதிரி வரும். ஸோ வாட் அவுட் டிஸ் பார்த்துக்கலாம், ஓகேவா. 2 செட்டில் வந்து ஷுவராக ஒன்று ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்னொன்று ஈஸியாக தான் இருக்கும். அதாவது ஈஸினா ஒரு 5 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிஐ பாருங்கள். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து அப்ளிகேஷனில் செம்மையாக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்காண்டி அது ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணியிருப்பேன் 12 மணி நேரம். ஸோ இப்போலாம் நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஒரு மைண்ட் செட் வரும், சார் டிஐ டச் பண்ணுறதா அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறதா, இல்லை அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறதா டிஐ பண்ணுறதா. ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரெடி ஆகிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்பீட் மேக்ஸை முடிச்சுட்டு டிஐ லைட்டாக பாருங்கள். ஒரு டேபிள் மட்டும் இருக்குது, இல்லை ஈஸியாக ஒரு பை சார்ட் இருக்குது, நார்மலாக பர்சன்டேஜெலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குன்னா டக்குன்னு டிஐ போட்டுருங்க. இன்னொரு டிஐயும் பாருங்கள்,
மேபி அது வந்து 2 கிராஃப் இருக்குது இல்லை அப்படின்னா கொஞ்சம் அது கேல்குலேட்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா டக்கு நீங்கள் வந்து அர்த்தமெட்டிக் வந்துடுங்க. கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் இருக்கும் மக்களே. நம்ம டெய்லியுமே டுமில் கேட்டன்ஷன்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, டக்குனு முடிச்சு விட்ருங்க. ஒரு 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா மினிமம் 10 to 12 இருக்குன்னா டக்குனு ஒரு 6-5 கொஸ்டின் சால்வ் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கஷ்டமான டிஏயோ கேஸ்லெட்டோ போங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேட்டர்ன் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 10 கொஸ்டின்ஸ் மினிமம், நம்ம நல்லா இருந்துச்சுன்னா 15 கொஸ்டின் மினிமம் 2 செட் டிஐ, அப்ளிகேஷன் வந்து 10 to 12 கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். டேட்டா சஃபிஷியன்சி குவான்டிட்டி பேஸ்லாம் 99% வராதுன்னு நம்புவோம். வந்துச்சுனாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி குவான்டிட்டி பேஸ் நம்மளால் நல்லா பண்ண முடியும். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு செக்ஷன் போகிறப்பையும் மறந்துடுங்க. இப்போ ரீசனிங் போகிறப்ப நீங்கள் ரீசனிங் மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஐயோ கான்ஸ் நல்லா பண்ணலையே, ஐயோ இங்கிலீஷ் சொதப்பிடுச்சே அப்படின்னா எல்லா எக்ஸாமும் சொதப்பிடும். அது அடுத்த ரீசனிங்கும் சொதப்பிடும். ஸோ இங்கிலீஷ் முடிச்சிட்டிங்களா அதை மறந்துடுங்க. அடுத்த 20 minutes கான்ஸ் முடிச்சிட்டிங்களா அதை மறந்துடுங்க. ரீசனிங் போகிறப்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியுதோ அதை அடிங்க. இப்போ நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன்லேயே ஒரு வரிசையாக ஒரு 6-7 லிஸ்டம் வந்து நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பரவாயில்லடா நம்ம அடிச்சிட்டோம்டா. அதே மாதிரி ரீசனிங் போகிறப்ப வந்து வரிசையாக எடுத்தோடனே பஸ்ஸில் போகாமல் இந்த டேரக்ஷன், இந்த வேறு என்ன இருக்கும், சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி இதெல்லாம் நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பரவாயில்ல ஒரு 12-13 கொஸ்டின் போடணும் அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ட் தான் முக்கியம். அந்த ஃப்ளோவை பிடிக்கிறது தான் முக்கியம். அந்த இது ஃப்ளோவை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஐயோ சார் நான் வந்து எக்ஸாமுக்கு இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை, ஏன்னா 100% நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கே நினச்சிக்குவாங்க 100% ரெடி ஆகலை அப்படின்னு. ஸோ தயவு செய்து வந்து 100% நான் ரெடி ஆகலை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டீங்க. ஸோ ரெடி ஆகிட்டீங்க, தயாராகிட்டீங்க. நம்ம வந்து அங்கே போய் எப்படி ஃப்ளோவை பிடிச்சி 100% நம்ம எக்ஸாமில் கொடுக்குறோமோ அது மட்டும்தான் மேட்ரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நான் 12 hours நான் லைவ் போனேன். கரெக்டாக உண்மையில் நான் 100% ரெடி ஆகலை. ஒரு 4 hours தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பட் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு ½ an hour இந்த ஃப்ளோவை பிடிச்சிட்டேன். அது எப்படி அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, சார் நம்ம முடிச்சிடலாம். ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு ½ hour பவர் கட் ஆயிடுச்சு. உடனே கமாண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சார் இன்வெர்ட்டர்லாம் வச்சுருந்தேன்னு சொல்லி கட் ஆயிடுச்சு, எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு. திருப்பி வந்து அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பாருங்கள், நான் பேலன்ஸ் 11 hour 30 minutes எடுக்கணும். பட் நான் அதை பற்றி நான் திங்க் பண்ணவே இல்லை. சரி ஓகே நம்ம ½ an hour ஃப்ளோவை பிடிச்சிட்டோம், ரைட்டாக ஒரு இதாகுது, பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிடுவோம். நம்ம வந்து என்னோட கோல் எப்படி இருந்துச்சுன்னா அப்படி இப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறேன், எப்படி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன், அதை மட்டும் தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் நினச்ச மாதிரியே ஒரு 12 hours கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ உங்களோட கோல் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ளோவை பிடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே வந்து 100% வந்து நடந்துடும் மக்களே. ஸோ அதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா பாப்பா கத்திக்கிட்டே இருக்காளே. சரி பப்பு பாப்பாவே மக்கள் ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லுங்கள். ஆல் த பெஸ்ட். பிளேன் கிஸ் கொடுங்க, பிளேன் கிஸ். ஆல் த பெஸ்ட்டுடா. ஹேண்ட்ஸ் அப். பாப்பா அப்படி கை வீசுவாங்க, கை வீசம்மா, கை வீசு. அடி என் நாட்டுக்கு பாப்பா டான்ஸ் ஆடுவா. என் நாட்டுக்கு ஃபஸ்ட் டைம் நான் யூடியூப்பில் காமிக்கிறேன் மக்களை, ஏன்னா 1 வயசு ஆக போகுது. சரி பெயின் கிஸ். ஆல் த பெஸ்ட் சொல்லுங்கள். ஆல் த பெஸ்ட். டாட்டா சொல்லுங்கள். டாட்டா நல்லா பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுங்கள். டாட்டா 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 டாட்டாடா. சரி மக்களே, பாப்பா பார்த்து ஹாப்பியாக இருப்பீங்க. இதே மாதிரி ஜாலி மைண்டில் போங்க. வேறு எதுவும் சொல்ல நினச்சேனே. சரி ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு ஆல் த பெஸ்ட். வீடியோ கீழே உங்களோட எக்ஸாம் டைமிங்கை கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்லாட் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு முடிச்சுட்டும் உங்களோட ஸ்கோர் நம்ம கம்யூனிட்டி போர்டில் போஸ்ட் போடுவோம், கேஆர் லாஜிக்ஸ்னோட யூடியூப் சேனலில். அதாவது உங்கள் அட்டம்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் கணேஷ் குமார் உங்களோட அஃபிஷியல் பேஜ் இருக்குது, கேஆர் லாஜிக்ஸ். ஸோ இதெல்லாம் இன்ஸ்டாகிராம். ஸோ அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் ஸ்லாட் ரிவ்யூ போகும், செகண்ட் ஸ்லாட் ரிவ்யூ போகும். அதை ஜஸ்ட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு பாருங்கள். அதாவது செகண்ட் ஸ்லாட்டு போகிறீங்க அப்படின்னா அப்போ காலையில் ஃபஸ்ட் ஸ்லாட் என்ன நடந்துச்சுன்னு போய் பார்க்கக்கூடாது.
புரியுதா? செகண்ட் ஸ்லாட்டுக்கு போகிறோன்னா அங்கே காலேஜில் உட்காந்து மொபைலில் எப்படி இருந்துச்சுன்னா வெக்ஸ் ஆயிரும். சரி, நம்ம இந்த ஃபஸ்ட் ஸ்லாட் செகண்ட் ஸ்லாட்லாம் போடுறோம், அப்படி கண்டிப்பாக போடுவோம். அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு யூஸ் ஆகும். மேபி நாளைக்கு எக்ஸாம் இருக்கு இல்லையா, நாளை கழிச்சு அவங்களுக்கு யூஸ் ஆகும். அப்படியே உடனே பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா வெக்ஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொன்னது எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ரீசனிங் வந்து நான் சொல்லிட்டேன்னா, ஸோ 3 செக்ஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று செய்வாங்க மக்களே. அதுக்கும் ரெடியாக மைண்ட் செட் வச்சுக்கோங்க. 3மே ஈஸியாக இருக்காது. மேபி எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் எப்பயும் போல் கொடுத்துருவாங்கன்னு தோணுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினச்சிருப்போம், ஆப்டி வந்து இப்போ ரீசெண்டாக கிளர்க் மெயின்ஸில் IBPS கிளர்க் மெயின்ஸ் ஆப்டி தான் டஃப்பாக இருக்குன்னு நினச்சாங்க. ரீசனிங் செஞ்சுட்டாங்க, ஆப்டி ஈஸியாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்று செய்வாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடியாக மைண்ட் செட் வச்சுக்கோங்க. என்ன செஞ்சாலும் பார்த்துக்கலாம். IBPS நான் என்னனாலும் கொஸ்டின் கேட்க நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் மக்களே, ஆல் த பெஸ்ட், பை. ஸோ தேங்க்யூ, பை.